எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய ஃபுல் க்ரூ, உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ படம் நான் வந்து ரொம்ப மிடில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபுல் தேங்க்ஸ் டு ஐ திங்க் ராம்தாஸ் சார்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார். அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் திவ்யா தான் மெயின் காரணம். அவங்க தான் வந்து என்கிட்ட இந்த படத்தை பற்றி, இந்த கேரக்டரை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தப்போ கண்டிப்பாக நீ இதை பண்ணுன்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தவங்க. ஸோ தேங்க்யூ திவ்யா. அண்ட் படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து எனக்கு நடிக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து இவங்க யார் கூடயுமே எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், மிஷ்கின் சார், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இவங்களோட என்னால் சேர்ந்து நடிக்க முடியலனாலுமே கூட அவங்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கேங்கிறத இப்போ ரொம்ப பெருமையாகவே நான் நினைக்கிறேன். அண்ட் ஊர்வஷி மேம்லாம் வந்து லைக் பெரிய ரோல் மாடல். அவங்களுடைய மேம் உங்களோட ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் நான் கிட்டத்தட்ட அடிக்கடி சாப்பிடும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் போட்டு பார்ப்பேன். இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இருக்கிற இந்த படத்தில் நடிக்கிறதில்ல. அண்ட் ஜெயராம் சார், பஞ்சதந்திரமில் வந்து என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து அவர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட அகெயின் இந்த படத்தில் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். ஸோ அவர் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டேலண்ட். அண்ட் அது அவர் கண்டுபிடிச்ச டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்காக என்னோட சாங் வாட்சா விடாத ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம் ஆஸ் வெல். ஸோ சாண்டி மாஸ்டர் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். சாண்டி மாஸ்டர் இஸ் வெரி ஸ்பெஷல், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலலாம் சாண்டி மாஸ்டருடைய அந்த இல்லை நோ ஐ மீன் நீங்கள் அந்த டிவி ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சாண்டி மாஸ்டர் எந்த அளவுக்குனா ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆயிடுவார். ஸோ நம்ம கசின் மாதிரியோ, நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஸோ சாண்டி மாஸ்டருடைய இந்த வளர்ச்சி, இந்த சக்ஸஸ், நாட் ஜஸ்ட் நான் வந்து அப்போது டிவியில் பார்த்த சாண்டி மாஸ்டர், அதுக்கப்புறமா தேட்டரில் அவருடைய படங்கள், அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதை பார்த்தேன். அண்ட் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய ஒர்க்ஸ், ப்ரோமோஸ்லாம் எனக்கு 1-2 காட்டினார். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நானுமே வந்து ஒரு டிவி ஷோலையும் யூடியூப்லேயும் இருந்து வந்திருக்கேன். ஸோ நானும் மேபி நிறைய பேரோட சாண்டி மாஸ்டர் என் கூட கனெக்ட் ஆன மாதிரி கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ ஸோ இன்ஸ்பைரிங் தட் எனக்கும் அவரை மாதிரி நிறைய பேர், எனக்கு அவர் என்ன ஃபீல் கொடுத்தாரோ, அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த ஃபீல் நான் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மாஸ்டர். அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் இவர் சாரி சார் டக்குன்னு வரல, சாரி. ஸோ சென்ராயன் சார், ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. செட்லேயே என்கிட்ட வந்து அத்தனை தடவை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் பாண்டியராஜ் சார், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து சார் எனக்கு என்ன சொல்லணுன்றது தெரியல. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, இந்த பொண்ணோட கரியர் ஸ்டார்டிங்கில் என் படம் நடித்தா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் சஞ்சனா அண்ட் அனந்திகா, தே சீம்ஸ் டு பி வெரி நைஸ். ஆனால் அவங்களோட வந்து அவ்வளோ பழக முடியல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஷூட் அப்போது என்னோட கேரவனில் பக்கத்தில் தான் அவங்க 2 பேரும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எனக்கு வந்து கதவை தட்டி நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னு இருந்தது.
ஸோ பட் அன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது, ஷூட் கொஞ்சம் கேட்டிக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க. ஸோ என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் அவங்க ரொம்ப நல்ல பீப்புளாக இருந்தாங்க. லைக் கேர்ள்ஸ் திங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதுங்க. ஏன்னா இது என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க நிறையா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும்.